ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கருவேப்பிலை மீல் மேக்கர் ஃப்ரை, கத்திரிக்காய் தவா ஃப்ரை, நெல்லிக்காய் பப்பு, புதினா கற்பூரவள்ளி ரசம். இப்போ நெல்லிக்காய் பப்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் நெல்லிக்காயை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அடுத்து 2 பச்சை மிளகா, நெல்லிக்காயும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம் இது தாளிச்சிக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்குனதும் பூண்டு ஒரு 10 பல் நசுக்கி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 100 கிராம் பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், மஞ்சப்பொடி, பெருங்காயம் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன் இந்த பருப்பை. இப்போ நம்ம கடாயில் 2 தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்ட மாதிரி சேர்த்துட்டு, அடுத்ததாக நெல்லிக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கின பின்னாடி பருப்பை சேர்த்து அதோட 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டால் நெல்லிக்காய் பப்பு ரெடி. பூண்டு அதிகமாக சேர்த்து மிளகு சீரகம் சேர்த்துட்டு அப்புறம் கற்பூரவள்ளி இலை கொஞ்சம் ஒரு கைப்பிடி, அதோட புதினாவை சேர்த்துட்டு இந்த ரசம் பண்ணியிருக்கேன். அதாவது கொத்தமல்லி இலையை எடுத்துட்டு கட் பண்ணி காம்பை மட்டும் சேர்த்துருக்கேன் இதில். இந்த மழை காலத்துக்கு இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும்போது ரொம்பவே சிறப்பாக இருக்கும்.